ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் காட்டும். அது கூட்டியே நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 யூனிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 5 யூனிட்ஸில் முடிச்சுட்டு நம்ம 6th யூனிட் பார்க்க போகிறோம். இதில் ஃபுல்லாக என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, கலை, அழகியல், புதுமை, இதை 3 பேஸ் பண்ணி தான் இந்த லெசன் ஃபுல்லாக வரும். ஓகேவா? வேறு என்னென்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். தமிழர்களுடைய நிகழ்கலைகளுடைய மேன்மை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் எளிமையான சொற்களும் கருத்துகளும் கவிதை பொருளாகும் திறமை தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் கவிநயம் நனி சொட்ட சொட்ட பாடப்பட்ட பாடல்களை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சந்தநயம் தொடைநயம் கொண்ட பாடல்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸ்டோரி மூலமாக படிக்க போகிறோம். தமிழர்களுடைய அகப்பொருள் இலக்கணத்தை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இலக்கணம் எப்பவுமே செப்பரேட்டாக பார்ப்போம், வேறக்கூடிய கான்செப்ட் ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நிகழ்கலைனா என்ன பார்க்க போகிறோம். நம்ம திருவிழா அப்படின்னு வந்தாவே நிறைய நிகழ்கலைகள், நிறைய ஆட்டங்கள் பார்ப்போம். ஒயிலாட்டம், குதிரையாட்டம், கரகாட்டம், இந்த மாதிரி நிறைய ஆட்டங்களை பார்ப்போம். அப்படிப்பட்ட ஆட்டங்கள் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்கலையை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பாருங்கள், சின்ன சின்ன சிற்றூர்கள் மக்களுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகள் பிரித்து பார்க்க முடியாத கூறுகளாக இருக்கிறது நிகழ்கலைகள். ஏன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதும் சரி, கவலையை போக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்கலைகள் மூலமாக தான் நடக்குமே. சமுதாய நிகழ்ச்சிகளை ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படி எச்சங்கள், அதாவது அழகியல், தமிழ் மக்களுடைய கலை, அழகியல், புதுமை, இந்த 3 எச்சங்களை அறிவதற்கு இப்போ நிகழ்காலத்தில் நிகழப்படும் கலை துணை செய்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்னென்ன கலைகள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கரகாட்டம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கரகாட்டம். கரகாட்டம் அப்படின்றத பார்க்குறப்போ, இந்த கரகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வச்சு தாளத்துக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுறது தான் கரகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கரகத்துக்கு நடனம், கரகம், கும்பாட்டம், இந்த மாதிரி நிறைய பேரில் கும்பாட்டம் அப்படின்ற பேரிலும் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கரகம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கரகம் அப்படின்றது எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த கரக சொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அடிப்பாகத்தை உள்புறமாக நல்லா தட்டிட்டு டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, அந்த ஆடோட தலையில் நன்கு படிகிற மாதிரி செய்வாங்க. பிறகு அந்த செம்பு இருக்கும் அளவு எடையேற்றதுக்கு செம்புல மணலோ இல்லை பச்சரிசம் நிரப்புவாங்க. சுண்ணாம்பு கண்ணாடியாலும் பூக்கள் நடுவில், கரகத்துடைய நடுவில் கிளி பொம்மையை வச்சு மூங்கில் குச்சியை சொருகி டான்ஸ் ஆடுவாங்க. இதுக்கு நையாண்டி மேலேசை இந்த நையாண்டி, மேலே இசை, நாராசுரம், தவில், பொம்பை, இந்த மாதிரி நிறைய இசைக்கருவி கூட இசைப்பாங்க. ஒரு ஆண் பெண் 2 பேர் சேர்ந்து இந்த கரகாட்டத்தில் ஒரு சில நேரங்களில் ஆணே பெண் போல வேடமிட்டும் டான்ஸ் ஆடுவாங்க. கரகாட்ட நிகழ்வுகளில் இத்தனை பேர் நிகழ்த்த வேண்டும் என்று டெஃபினேஷன் எந்த விதமான வரையறையும் இல்லை. இது 2 பேர் தான் 3 பேர் தான் அப்படின்ற எந்த விதமான வரையறையும் இல்லை. ஓகேவா? கரகாட்டத்தை பற்றி இலக்கியத்தை என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீரற வரியா கரகத்து அப்படின்ற புறநானூற்று வரி மூலமாக கரகம் என்ற சொல் இடம்பெற்றிருக்கு. இந்த அடியில் கரகம் அப்படின்ற ஓடு இடம்பெற்றிருக்கு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் கூட மாதவி ஆடிய 11 வகையான ஆடல்களில் இந்த குடக்கூட்டு அப்படின்ற டான்ஸ் இருக்குது. இதுதான் கரகாட்டத்துடைய அடிப்படையே சொல்லலாம். 1 கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது இப்போ வேறு என்னென்ன பிளேஸ் இந்த டிஸ்ட்ரிக்டில் நிகழ்த்தப்படும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த மாதிரியான கரகாட்ட நிகழ்வு நடைபெறும். அதே மாதிரி நம்ம ஊரில் கூட இந்த திருவிழா நேரங்களில் நீங்கள் பார்க்கலாம். கரகாட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மயிலாட்டம். மயிலாட்டம் அப்படின்றது மயில் வடிவத்தில் கூட்டுக்குள் மயில் வடிவம் அமைஞ்சிருக்கக்கூடிய
கூட்டுக்குள்ளே ஒற்று தன்னுடைய உருவத்தை மறைச்சிட்டு காலில் கட்டப்பட்டிருக்கிற சலங்கை ஒலிக்க மயிலுடைய அசைகளை ஆடி காட்டுறது தான் மயிலாட்டம்னு சொல்கிறாங்க. இது கரகாட்டத்துடைய துணையாட்டம் அப்படின்னு சொல்லலாம். கரகாட்டத்து துணையாட்டமாக எடுத்துக்கிறாங்க. ஊர்ந்து ஆடுதல், மிதந்தாடுதல், சுற்றியாடுதல், இறகை விரித்தாடுதல், தலையை சாய்த்தாடுதல், தாவியாடுதல், 2 புறமுமே சுற்றி ஆடுறது, இது மாதிரி நிறைய இது அகவுதல், தண்ணீர் குடித்து கொண்டே டான்ஸ் ஆடுறது, இது மாதிரி நிறைய இதில் அந்த டான்ஸ் ஆடி காட்டுவாங்க. ஓகேவா? இந்த டான்ஸில் பார்த்தீங்கன்னா நையாண்டி மேளம் யூஸ் பண்ணுவாங்க. இசைக்கருவி என்னென்னா நையாண்டி மேளம். நையாண்டி மேளத்தை மயிலாட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காவடி ஆட்டம். எல்லாருக்குமே இந்த முருகர் கோவிலில் சொன்னாவே காவடி எடுத்துன்னு போவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். காவடி ஆட்டம் அப்படின்றது கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல், பாரத்தை தாங்கும் கோல், அதாவது கம்பு நம்ம சொல்லலாம், கொம்பு எடுத்துக்கல. அது எப்படி உருவாக்கும் முறை பார்த்தீங்கன்னா, இந்த 2 முனையிலுமே சம அளவு இருக்கக்கூடிய தண்ணினை தோளில் சுமந்து டான்ஸ் ஆடுறது காவடி ஆட்டம். மரத்தண்டில் 2 முனையிலுமே சிற்ப வேலைப்பாடு இருக்கக்கூடிய பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைப்பாங்க. இந்த காவடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஷேப்பில் இந்த டான்ஸ் ஆட்டுக்காக வச்சுருப்பாங்க. நீங்கள் படத்தில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. அதுதான் அரைவட்டமாக இணைப்பாங்க. அந்த அரைவட்ட பகுதியை பட்டு துணியினால் மூடி அழகுபடுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலழகு கற்றையும் 2 புறமும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி ஒரு காவடியை உருவாக்குவாங்க. காவடியோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவைக்காவடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சர்ப்பக்காவடி அப்படின்றது என்ன, பாம்பு சுமந்து போயிடுவாங்க, கடலில் போய் விட்டுருவாங்க அங்கே. ஓகேவா? இலங்கை, இது என்னென்ன பிளேஸும் இலங்கை, மலேசியா மாதிரி நிறைய இடத்துலையும் பார்க்கலாம். அதே புலம்பெயர்ந்த தமிழர் வாழக்கூடிய பிற நாட்டிலையும் இந்த காவடி ஆட்டம் ஆடப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் அப்படின்றனா ஒரே துணியை முண்டாசு மாதிரி கட்டிட்டு காலில் சலங்கை அணிஞ்சிட்டு கையில் வச்சிருக்கிற சிறு துணியை இசைக்கு ஏற்ற மாதிரி வீசி ஒயிலா ஆடக்கூடிய ஆட்டம் தான் ஒயிலாட்டம். உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி பாட்டுடைய அந்த சண்டனத்துக்கு ஏற்ற போல் இசையும் மாறி மாறி மனசை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கம்பீரத்தோடு ஆடுதல் அப்படின்றது ஒரு மிக சிறப்பான ஒன்று. ஒயிலாட்டத்தை 2 வரிசையாக நின்றுட்டு ஆடுவாங்க. 2 லைனாக நின்று ஆடுவாங்க. ஒவ்வொரு கூட இடமிட்டு விலகு நின்றி ஆடும் இந்த ஒயிலாட்டை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுதான் மிக வழக்கில் இருக்குது. பெரும்பாலும் ஆண்களே இந்த ஒயிலாட்டை ஆடுவாங்க. ஒரே குழுவில் வயசு முடிந்தவர்களும் சரி, இளைஞர்களும் இணைந்து ஆடுறது இருக்குது. வயசானவங்களும் ஆடுவாங்க, இளைஞர்களும் கூட ஆடுவாங்க. இந்த ஆட்டத்தில் தோல்னால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, லோடாக், தப்பு இந்த மாதிரி இசைக்கருவிகள் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேவராட்டம், சேர்வையாட்டம். பார்க்கலாம். தேவராட்டம் என்றது வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டத்தை என்று பொருள் சொல்லலாம். வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம் சொல்லுவாங்க. இது ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய ஆட்டம். உரிமை அப்படின்ற சொல்லக்கூடிய உரிமை அப்படின்னா தேவத்துண்டுப்பி அப்படின்ற தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி. ஓகேவா? இந்த கலை வேட்டி கட்டி தலையில இடையிலும் சின்ன சின்ன துணி கட்டிட்டு காலில் சலங்கை அணிஞ்சிட்டு எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படக்கூடிய ஆட்டம் தேவராட்டம். இந்த ஆட்டத்தில் பெரும்பாலும் எத்தனை பேர் கலந்துருப்பாங்கன்னா 8லேருந்து 13 பேர் கலந்துருப்பாங்க அப்படின்னு பொது மரபாக இருக்குது. 8லேருந்து 13 பேர் கலந்துக்கணும். ஒரு சடங்காக கூட ஆடப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேவராட்டம் மாதிரி ஆடப்பட்ட இன்னொரு கலை சேர்வை ஆட்டம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ட கலைஞர்கள் சேவை பலகை, சேமஜ்களம், ஜால்ரா இந்த மாதிரி இசைக்கருவிகள் வச்சு பாடிட்டே ஆடுவாங்க. அதை இசை சார்புள்ள கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படுது சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பொய்க்கால் குதிரை ஆட்டம். இந்த பிக்சர்ஸ் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா, இதுதான்
ஃபாலோ செய்தல் அப்படின்றது ஃபாலோ பண்ணி வரக்கூடிய கலை தான் பொய்க்கால் குதிரையாட்டம். இது மரத்தலான பொய்க்கால்ன்னுட்டு குதிரை வடிவ கூட்டி உடம்புல சுமந்துட்டு ஆடக்கூடிய டான்ஸு. ஒரு அரசன் அரசி போல வேடம் கெட்டப் போட்டு இந்த ஆட்டம் வந்து ஆடுவாங்க. புரவி நாட்டியம் அப்படின்ற பேரில் இதை சொல்கிறோம். புரவினா குதிரை. ஓகேவா? இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக சொல்லப்பட்டு வருது. ஓகேவா? கலைஞர்கள் அவங்களுடைய கால்களில் மறைக்கும் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி துணியை கட்டிட்டு ஆடுவாங்க. காலில் சலங்கை அணிஞ்சிட்டு அரசரசி மாதிரி டான்ஸ் கெட்டப் பண்ணி கிரீடம்ல கொடுத்து ஆடுவாங்க. குதிரை மேலே ஏறி பயணம் செய்கிற மாதிரி கடிவாளத்தை ஆட்டியும் காலை உயர்த்தியும் 4 புறமும் ஓடியும் ஆடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பொய்க்கால் குடியாட்டத்துக்கு பாடல்கள் என்ன இருக்கானே பயன்படுத்துறது கிடையாது. நையாண்டி மேளமும் நாகஸ்வரம் இசைக்கப்படும். இது பெரும்பாலும் ராஜஸ்தானில் கச்சிக்குடி அப்படின்ற என்றும் கேரளத்தில் குதிரைக்களி அப்படின்றும் அழைப்பாங்க. இது முக்கியமான ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் தப்பாட்டம். தப்பு அப்படின்றன்னா தோற்கருவியை இசைத்து கொண்டே அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி ஆடுற நிகழ்களினா தப்பாட்டம். இது பெரும்பாலும் ஆண்கள் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி ஆடி வந்த இந்த ஆட்டம் இப்போ பெண்களால் கூட ஆடுறாங்க. பெண்கள் கூட இந்த தப்பாட்டம் தப்பட்டை தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. தப்பு அப்படின்றது வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய அகன்ற தோல் கருவி. கோவில் திருவிழா, திருமணம், இறப்பு, விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சி இது எல்லாத்துலேயுமே இந்த தப்பாட்டம் வந்து ஆடுவாங்க. டப் டப் அப்படின்ற ஒலினால இந்த ஒலி அடிப்படையை வச்சு தான் இந்த தப்பு அப்படின்ற பேர் வந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. திருப்புகழில் அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். தக 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 தன்னண்ட தன்னண்ட என தாளம் படிலை திமிலை துளி தம்பட்ட மும் பெருக இந்த அருணகிரினால தப்பாட்ட இசை குறித்து பதிவு செஞ்சிருப்பார். இந்த தப்பை இப்போ எப்படி சொல்கிறாங்க, பறையாட்டம், அதாவது பறை அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. ஒன்றை சொல்லட்டுக்குன்னு பறையில் இசைக்க வல்ல தாழ்கருவி பறை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்து குறிப்பிடக்கூடிய கருப்பொருட்களில் ஒன்றாக பறை இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பறையாடல் அப்படின்ற பற்றி செய்தி இலக்கியத்தில் கூட பார்க்கலாம். ஓகேவா? தப்பாட்டம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இசைப்பு முறை ஆட்ட முறைகள் வேறுபடுகின்றது சொல்கிறாங்க. வட்டமாக ஆடுறது, 2 வரிசை லைன் நின்றுட்டு ஆப்போசிட் ஆடுறது, எல்லோரும் நேர் வரிசை நின்று டான்ஸ் ஆடுறது, ஜம்பனி டான்ஸ் ஆடுறது, உட்காந்துட்டே ஏறுவது, நடையாட்டம், நிறைய இது இருக்குது. தப்பாட்டில் கலைஞர்கள் வந்து குரூப்பாக பங்கேற்பாங்க. ஓகேவா? புலியாட்டம், இந்த புலி மாதிரி கெட்டப் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேவா? தமிழுடைய வீரத்தை சொல்லும் கலையாட்டம் இந்த புலியாட்டம். பாட்டும் சரி வசனம் எந்த விதமான இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டம் ஒன்று. விழாக்களில் கூட புலி வேடமிட்டு உடல் ஃபுல்லாக புலி மாதிரி கருப்பு மஞ்சள் ட்ரெஸ்ஸு இந்த லைனாக போட்டு துணிலான வாழை இடுப்பில் கட்டி கொள்வாங்க. தப்பு மேலாட்ட அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் 2 பேரோ டான்ஸ் ஆடுவாங்க. புலி மாதிரி நடந்து பதுங்கியும் பாய்ந்தும் ஜம்ப் பண்ணி நாக்கால் வருது எல்லாமே செய்வாங்க. பல்வேறான அடைவுகளை செய்வாங்க. நெக்ஸ்ட் தெருக்கூட்டுன்னா திருவிழா காலங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தக்கூடிய கலை தான் தெருக்கூட்டு. இது நிகழ்த்தப்படும் இடத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு இருக்குது. கூட்டு அப்படின்றது இசையோடு இருக்கக்கூடிய உடல் அசைக்கு ஏற்ற மாதிரி தொடர்பு கொண்டதாக இருக்கும். ஓகேவா? திறந்த வெளி ஆடுகளமாக்கி எப்போ தெருக்கூட்டு எப்போயும் ஓப்பனிங் பிளேஸ்லாம் நடக்குமே, ஆடி அணி ஓப்பனிங் எல்லாமே வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? தெரு சந்திப்புன்னு சென்னிக்கப்படும். பிறகு கோவில் சார்ந்த கலையாகவும் ஆக்கப்பட்டிருக்கு. இல்லை ஒரு ஏதோ ஸ்டோரி, இந்த ராமாயணம் மகாபாரதம் ஏதோ ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி இசை வாசம் எல்லாம் ரெடி பண்ணி ஒருங்கிணைச்சி கொடுப்பாங்க. பெரும்பாலும் இது வந்து திரௌபதி அம்மன் திருவிழா காலங்களில் இதை பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யார் இவர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. தெருக்கூட்டை ஃபஸ்ட்டு தமிழ் கலையை முக்கிய அடையாளமாக மாற்றியது யார் அப்படின்ட்டு இவர் தான். நாடகக்கலையை மீட்டெடுப்பது இவர் குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருப்பார். நம் தமிழ்நாட்டில் நாடக முறையான கூட்டுக்கலை, ஒப்பனை முறை, கதை சொல்லக்கூடிய முறையும் எடுத்துட்டு புதுவிதமான நாடகங்களை உருவாக்கியிருப்பார். அதே டைமில் நாடகத்தில் பயன்படுத்தக்கூடிய டேரக்டாக இசை முறையை அறிமுகம் செஞ்சதும் இசையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ்த்துவதும் இவர் தான். இவருடைய நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை
பேசியிருக்கு. இந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் நிறைய நகரத்தையும் இவருடைய நாடகங்கள் எல்லாமே நிகழ்த்தியிருக்காங்க. இந்திய அரசு கூட தாமரை திருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி அப்படின்ற விருதையும் கொடுத்துருக்காங்க. அவர் யாருன்னா கூட்டுப்பட்டறையான முத்துசாமி என்ற கலைஞாயிறு அவர்கள் தான். கலைஞாயிறு அழைக்கப்படுபவர் முத்துசாமி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தெருக்கூட்டு வேளாண்மை செய்ய ஒரு கலையாக என்று சொன்னேன். விவசாயம் பண்ணுற அளவுக்கு இந்த தெருக்கூட்டு ஒரு கலையாக இருக்குது. அர்ஜுனன் தபஸ் அப்படின்றது மழைக்காக நிகழ்த்தக்கூடிய ஒரு இது. கூட்டு கலைஞர் கூட்டை கற்றுக் கொடுக்குறவங்க எல்லாருமே அடிப்படையிலும் இந்த காலம் இடம் போன்ற அடிப்படையிலும் கூட்டு இந்த நடத்துகிற விஷயத்தில் ஒரு சில மாறுபாடு ஏற்படும். தெருக்கூட்டு பொழுதுபோக்குகளை பெற்று நாடகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை கதகளி அப்படின்ற செவியல் கலையை ஆக்கும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தோற்பாவை கூட்டு. தோற்பாவைனா தோலில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவி திரைசீலையில் பொருத்தி கடைக்கேற்ற மாதிரி நம்முடைய கீழ் மேல் பக்கம் எல்லாம் ஆடி அசைந்து உரையாடியும் பாடியும் காட்டுறது தான் தோற்பாவை கூட்டு. தோலால் ஆன பாவையை கொண்டு நிகழ்த்தும் கலையானாலே இதை தோற்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இசை, ஓவியம், டான்ஸ் எல்லாமே இணைஞ்சிருக்கு. கூட்டு நிகழ்த்தக்கூடிய திரைசிலையின் நீளம், அகலம் எல்லாமே பாவையோட எண்ணிக்கையை பொறுத்து வேறுபடும். இந்த நிகழ்ச்சியில் பாவையுடைய அசைவு, உரையாடல், இசை இதெல்லாம் மூன்றுமே ஒளியும் உடன்மை பெறுகின்றது சொல்கிறாங்க. பாவை சொல்கிற செய்திகளை சங்க காலத்திலேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரையிலான தமிழ் இலக்கியங்களில் இது பார்க்கலாம். திருக்குறளில் கூட மரப்பாவையை பற்றி சொல்லியிருக்காங்க. திருவாகசத்திலையும் 18ஆம் பாடலும் சொல்லி தோற்பாவை பூட்டு பற்றி செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஊர் ஊராக போய் நிகழ்த்தக்கூடிய கூட்டு குடும்ப கலையை தோற்பாவை கூட்டு விளக்கும். தோற்பாவை கூட்டு கையுறைப்பாவை கூட்டு கும்பலாட்டம் அப்படின்ற பேரில் நிறைய மாற்றம் பெற்றிருக்கு. ஓகேவா. நிகழ்கலைகள் இது போல் நிகழ்கலைகள் ஊர் மக்களுடைய வாழ்க்கையில் இறந்த கலந்திருக்கு. இதை படித்தவனாலும் சரி மற்றவர்களுக்கு விருப்பப்படும் கலையாகவும் இருக்குது சொல்கிறாங்க. ஓகேவா. இது எத்திசையும் புகழ் மணக்க. மலேசிய தலைநகரான கோலம்பூரில் புகைமிக்க ராஜ சோழன் தெரு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் இப்போ இருக்குது. இது மாமன்னர் ராஜராஜ சோழன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய இதுவாக நமக்கு கிடைச்சிருக்கு. எங்கன்னு கிடைச்சிருக்குன்னா 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலரில் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கவிதை பெயர் பூ தொடுத்தல் உமா மகேஸ்வரி அவர்களுடைய இது. இவரை பற்றி சொன்னால் கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் இவர் பிறந்தவர். ஆனால் இப்போ இந்த எந்த பிளேஸில் வாங்கிட்டு இருக்காருன்னா தேனி மாவட்டம் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியில் இவர் வாங்கிட்டு இருக்கார். ஓகேவா. இவர் நட்சத்திரங்களில் நடுவே வெறும் பொழுது கற்பாவை நிறைய கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு. கவிதை, சிறுகதை, நாவல் நிறைய நேரத்தில் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி ஒரு சில குறிப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் இங்கிலீஷில் முதுகலை பிஜி முடிச்சிருக்காரு. இவர் எழுதிய நிறைய படிப்புகள் முக்கியமாக இந்த நட்சத்திரங்கள் நடுவே கவிதை தொகுப்பு எழுதியிருப்பார். நட்சத்திரங்களின் நடுவே இது ஒரு கவிதை. ஓகேவா. இது கவிதை தொகுப்பு. ஓகேவா. அடுத்தது மரப்பாச்சி அப்படின்ற சிறுகதை தொகுப்பு. நெக்ஸ்ட்டு நிறைய இருக்குது. நான் முக்கியமாக ஒரு சில மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா. அஞ்சாங்கால் காலம் இது ஒரு நாவல். ஓகேவா. இது மாதிரி நிறைய இருக்காரு. அதே போல் பெற்ற விருதுகளை பற்றி சொல்லணும்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சைடில். ஓகேவா. பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இவர் பெற்ற விருதுகள் பார்த்தீங்கன்னா இலக்கிய சென்னனை இலக்கிய பரிசு, கவிஞர் சிற்பி இலக்கிய பரிசு,
அதே போல் திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, கடா தேசிய விருது, கடா தேசிய விருது, இது மாதிரி நிறைய விருதுகள் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம லெசன் போகலாம். பாட்டுக்குள்ளே போகலாம். இவங்க இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமைக்கின்ற ஒல்லி தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பதிருந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் உண்மையுற்றலாயோ. அதாவது நூல் நூற்கிறத பற்றி அந்த மலர்கள் வந்து நூற்பாங்க பார்த்தீங்களா, கயிறில் நூலில் அதை வச்சு அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இந்த மலர்களை எப்படி வந்து தொடுக்க போகிறேன்? மிக மென்மையாக ஒல்லியாக இருக்கும் தண்டுகள் வந்து ஒரு உலகத்தை தாங்கி போய்ட்டு கொண்டிருக்கு. இறுக்கமாக நம்ம கட்டிட்டா அந்த கம்புகள் அருந்துடும். தளர்வாக இருந்தால் பூக்கள் வந்து கிழிய வேண்டும். இப்போது தனக்கு முன்னாலே நான் மரணம் இருக்கிற பார்த்தும் கவலைப்படாமல் சிரிக்கக்கூடிய இந்த பூவை நான் எப்படி தொடுக்க போகிறேன்? என் மனசையே நூலாக நுட்பத்தை அறிஞ்சால் மட்டும்தான் என்னால் இந்த மலர்களை தொடுக்க முடியும் சொல்லி இந்த கவிதையிலேயே உமா மகேஸ்வரியாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். பொதுவாக இந்த பிள்ளைத்தமிழ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைத்தமிழ் அப்படின்றது என்னன்னா 96 சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் இந்த பிள்ளைத்தமிழ். ஒரு இறைவனையோ இல்லை தலைவரையோ அரசனையோ பாட்டுரை தலைவரை வச்சு அவர் ஒரு குழந்தையாக கருதி அவருடைய செயற்கரிய செயலெல்லாம் எடுத்து சொல்கிறது தான் இந்த பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழுக்கு 10 பருவம் இருக்குது. அந்த 10 பாடல் அப்படின்னு சொல்லி பருவத்துக்கு 10 அப்படின்னு சொல்கிற மாதிரி 100 பாடல் இந்த நூல் இருக்குது. ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. ஆண்பாலுக்கு சமம் ஒரு பொதுவான இருக்கும், பெண்பாலுக்கும் இரு பாலுக்கும் சமமாக ஒரு 2 இருக்குது. ஓகேவா? இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருப்பாலருக்கும் பொதுவானது காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முட்டம், அருகை, ஆம்புலி. இது ஆண்பாலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசி 3ல் மட்டும் மாறும். கடைசி 3 1 2 3 4 5 6 7 7 கொடுத்துருக்காங்க. இல்லை 7 வந்து காமன். லாஸ்ட்டு 10 சொன்ன 10 பருவத்தில் ஃபஸ்ட்டு 7 எல்லோரும் காமன். லாஸ்ட்டு 3 மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது என்னென்னா சிற்றில் சிறுபறை சிறுத்தேர் அப்படின்ற ஆணுக்கு. பெண்ணுக்கு என்னென்னா கழங்கு, அம்மானை, ஊசல். ஓகேவா? சரி, குமரகுருபரை பற்றி பார்த்து வரலாம். குமரகுருபரர் இவரை பற்றி எழுதிய நூல் தான் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இது வந்து செங்கீரை பருவத்தில் 8வது பாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இவர் யார் பார்த்தீங்கன்னா குமரகுருவை பற்றி தெரிஞ்சிக்கணும். இவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து அப்பா பேர் சண்முக சிகாமணி கவிராயர். அப்பா பேர் சண்முக கவிமணி அப்படின்ற பேர் சொல்லலாம். அம்மா பேர் சிவகாம சுந்தரி. இவர் வந்து இயற்றிய கண்டர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், இவன் நிறைய நூல் எழுதியிருக்காங்க. அது மதுரை கலம்பகம், சகலவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை, இது மாதிரி நிறைய நூல்கள் வந்து இவர் எழுதியிருக்காங்க. ஓகேவா? செங்கீரை பருவம் அப்படின்றது என்னென்னா செங்கீரை செடி காற்றில் ஆடுற மாதிரி, நல்லா புரிஞ்சுங்க. செங்கீரை பருவம் என்று செங்கீரை செடி பார்த்துருப்பீங்க. அந்த செடி வந்து காற்றில் ஆடுற மாதிரி குழந்தையுடைய தலை வந்து 5 இல்லை 6ஆம் மாதத்தில் மென்மையாக அசையுமா. இந்த பருவத்தை செங்கீரை பருவம் சொல்லுவாங்க. இந்த பருவத்தை குழந்தை என்ன ஆகும்னா தன்னுடைய இடுக்கை ஊன்றி ஒரு காலை மடக்கிட்டு இன்னொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகம் அசைத்து ஆடும். இதுதான் செங்கீரை பருவம் சொல்கிறோம். ஓகேவா? இந்த அணிகலன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம சிலம்பு கிணிக்கின காலில் அணிவது,
அரைஞான் அப்படின்ற இடையில் அணியிறது. கட்டி சுட்டி அப்படின்றது நெற்றியில் அணியிறது. குண்டலம் குழல் அப்படின்றது காலில் அணிவது. இது காலு இது காது. ஓகேவா? சூழி அப்படின்றது தலையில் அணியிறது. ஓகேவா? அணியினர்கள்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த முத்துக்குமார சுவாமி இந்த நூல் வந்து எந்த கடவுள் அடிப்படையாக வச்சு பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளியூருக்கு வேலுள் எய்ந்தரிக்கக்கூடிய வைத்தீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பேர் தான் முத்துக்குமார சுவாமி. அவரை வந்து பார்வையிட்டாளர் வச்சு நூலை பாடியிருப்பாங்க. ஓகேவா? பார்ப்போம் வாங்க. 4 வரி எடுத்து பாடலாம். செம்பொனடி சிறுகிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரையறை யானரை மறையோடு மொழி திகழை வடமாட பைம்பொன சும்பிய தொண்டியோடு சிறு வண்டி சரிந்தாட பட்டனூர் பொலி பொட்டொடு வட்ட சுட்டி படிந்தாட. அதாவது இந்த செம்பொன்னால ஆனால் சின்ன சின்ன கிணி மாதிரி அணிந்த திருவடியை சிலம்புகளும் சேர்ந்து ஆடக்கூடிய ஆடட்டும். இடையில கட்டிருக்கிற அறிஞான் மணியோடு ஒளி வீசக்கூடிய அரைவட்டங்கள் ஆடட்டும். என்னென்ன ஆடட்டும் சொல்றாரு. ஓகேவா? பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டோடு வட்ட வடிவ சுட்டியும் ஆடட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் 4 லைன் பாருங்க. கம்பி வீடம் பொறி குண்டல முங்குவை மாடு மசைந்தாட கட்டிய சூழிய உச்சி கதிர்முட்டொடு மாட வம்பள வளத்திரு மேனியும் மாட ஆடுக செங்கீரை ஆடி வைத்திய நாட புரி குகனோடு செங்கீரை. அதாவது கம்பினால் உருவான குண்டலங்களும் குழைகளும் அசைந்தாடட்டும். உச்சி கொண்டையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒளி இருக்கக்கூடிய முட்டுகளையும் டான்ஸ் ஆடட்டும். இல்லை அழகிய பவளம் மாதிரி திருவெணி கொண்ட தொன்மையான வைத்தியநாத பொருளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே செங்கீரையாடி அருள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாரு நம்ம யாரு குமரகுருபரர். ஓகேவா? நமக்கு தேவையான சொல்லும் பொருளும் பாருங்க. பண்டினா வயிறு, அசும்பியன ஒளி வீசுகின்ற, முச்சினா தலையுச்சி கொண்டை. ஓகே, முச்சி மட்டும் சொல்லல அதான். இலக்கண குறிப்பு குண்டலமும் குழைக்காடும் அப்படின்ற எண்ணுமை. ஆறுக அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. கா இய என்று நம்ம வந்தால் வியங்கோல் வினைமுற்று நான் சொல்லியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கம்பராமாயணம். கம்பர் எழுதிய கம்பராமாயணம் ராமருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் ராமாயணம். அதை வடமொழியில் வால்மீகி முனிவர் எழுதியிருப்பார். அதை தழுவி தமிழில் எழுதியவர் தான் நம்மளுடைய கம்பர். ஓகேவா? இந்த நூல் அதனால் கம்பராமாயணம் அப்படின்னு பேர் என்று இதுக்கு ஃபஸ்ட்டு கம்பர் வச்ச பேர் ராமாவதாரம். ஓகேவா? டோட்டலாக 6 காண்டங்கள் இருக்குது. காண்டத்துடைய உட்பீடங்கள் வந்து படலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ராமனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் ராமாவதாரம். கம்பராமாயண பேர் வந்தது. இது 6 காண்டங்கள் இருக்குது. சொன்ன 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் கம்பராமாயண பாடல் எல்லாமே சன்னலை மிக்கது. அதில் அழகுணர்ச்சி மிக்க ஒரு சில கவிதைகள்லாம் பாடப்படியாக கொடுத்துருக்காங்க. கல்வியில் பெரியவர் கம்பர், கம்ப வீட்டு கற்றலின் கவிப்பாடும் இந்த மாதிரியான மொழிக்கு உரியவர் என கம்பர். இவர் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருவழுந்தூர் அப்படின்ற ஊரில் பிறந்தவர். திருவெண்ணைநல்லூர் சடைப்ப வள்ளல் அவர்களால் ஆதரிக்கப்பட்டவர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்ற பெயர் பெற்றவர் நம்முடைய கம்பர். இவர் எழுதிய மற்ற நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரஸ்வதி அந்தாதி, சடகோபுர அந்தாதி, திருக்கை வழுக்கம், ஏர் ஐம்பது, சிலை ஐம்பது சொல்லி நூலை இவர் எழுதியிருப்பார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பர் வந்து நம்முடைய கம்பர் பார்த்தீங்கன்னா 96 வகையான ஓசை வகைகளை இந்த நூலை கையாண்டிருப்பார். ஓகேவா? இதுக்கு இயற்கை பரிணாமம், கம்ப சித்திரம், கம்ப நாடகம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்குது. ஓகேவா?
இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட்டு பாலகாண்டம் ஆற்றுப்படலம். ஆல்ரெடி நம்ம சொன்னோம், இது 6 காண்டம் இருக்குது சொன்னேன். 6 காண்டத்தில் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய இந்த பாலகாண்டம் ஆற்றுப்படலம் 31வது பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பாலகாண்டம் நாட்டுப்படலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படலத்துலையும் ஒவ்வொரு பாட்டு கொடுத்துருக்காங்க, பார்ப்பாங்க. தாட்டுகு சோலை தோறும் சண்பக காடுதோறும் போர்த்தமிழ் பொய்கை தோறும் புதுமணற் தொடங்கதோறும் மாதவி வேலி பூக வனம்தோறும் வயல்கடோறு மோதிய உடம்புதோறும் உயிரென உலாய்தன்றே. அதாவது மகரந்தம் சிந்தக்கூடிய சோலைகளும் சரி, மரம் செய்த சண்பக காடுகளும் சரி, அரும்புகள் அவித்து மலரக்கூடிய பொய்கையும் சரி, புதுமண தடாகங்கள் குறுக்கத்திகள் எல்லாமே அனைத்தும் பரவி பாயக்கூடிய இந்த ஆறு பேர் சரையு ஆறு. இந்த ஆறு ஒரு உயிர் பல உடல்கள் ஊடுருவி உலாவிடும் மாதிரி நிறைய இடங்கள் பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு பாலகாண்டில் நாட்டுப்படலம் அப்படின்ற ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இயற்கை கொள்வித்திருக்கும் காட்சியை பெரிய கணிகவே நடக்கிறது பற்றி கம்மனுடைய கவி பார்ப்போம். 35வது பாடல், அதாவது நாட்டுப்பாடலில் 35வது பாடல் நமக்கு கொடுத்துருக்க பாடல். ஓகேவா, பாருங்க. தண்டலை மயில்களாட தாமரை விளக்க தாங்க கொண்டல்கள் முழவி நேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எயினி காட்ட நேம்பிழி மகராயின் வண்டுகளினு பாட மருதம் வீட்டிருக்கும் மாடு. அதாவது மனப்பாட பாட்டு, நல்லா படிங்க. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கத்தாங்க கொண்டல்கள் முழவி நேங்க குவளைக்கண் விழித்து நோக்க தெண்டிரை எயினி காட்ட தேம்பிழி மகரையாயின் வண்டு களிநீடு பாட மருதம் வீட்டிருக்கும் மாடோ. அதாவது இந்த குளிர்ந்த சோலையில மயில்கள் எல்லாமே அழகுபட ஆடிட்டு இருக்கு. விரித்தாமரை மலர்கள் இயற்றிய விளக்குகள் மாதிரி தோன்றிருக்கு. சூயக்கூடிய மேகங்கள் மட்டல ஒளியா எழிவதற்கும் மலரக்கூடிய கோலை மலர்கள் எல்லாம் கண்கள் விழித்து பார்க்கிற போலியும் நீர்நிலைகள் எல்லாம் எழுப்பக்கூடிய ஓசைகள் வலைகள் எல்லாம் திரைச்சிலைகளாய் விரிய மகரையாய் தென்னிசைம வண்டுகள் ரீங்கரம் பாட மருதம் வீட்டு இருக்கு. அந்த மருதவ நிலத்தை கம்பேர் பண்றாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாலகாண்டம் நாட்டுப்பாடல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாட்டுப்பாடத்தில் எத்தனாவது பாட்டுனா 84வது பாடல். ஓகேவா. ஒன்றின் இருப்படா இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகின்றது என்ற மெய்யிலை வச்சு நாட்டுடைய பெருமையை எடுத்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. இதே பாலகாண்டம்னா பாருங்க. வன்மையில்லையோர் வறுமை இல்லையால் திண்மையில்லை நேரெரு சிறுநன்மையால் உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால் வெண்மையில்லை பல கேள்வி மேவலால். அந்த கோசா நாட்டில் வறுமை சிறிது இல்லாதனால கொடைக்கு அங்கே, அதாவது கொடைனாரு பரிசு கொடுக்கறதுன்ற இது அங்கே இதே இல்லை. நேருக்கு நேர் போர் புரியும் யார் இல்லாதனால உடல் வன்மை எடுத்து காட்டுறதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை. பொய்மை பேச இல்லாதனால மெய்மை தனித்து விளங்குவதில்லை. பல வகையான கேள்வி செல்வம் மிகுந்த விலங்குனால இங்க அறியாமை அப்படின்ற ஒன்றும் சிறிதும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகேவா. அயோத்திய காலம் கங்கை படத்தில் பாருங்க. ராமர் மாநில மெனி வணிக்கும் கம்பர் மை மலகம் என்றெல்லாம் உண்மை சொல்லி நிறைவாக சொல்ல முடியலனால ஐயோ அப்படின்ற சொல்லில் வைக்கிற மூலமா அது இயற்றதா சொல்றார். பாருங்க. வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோடியில் மறையாய் பொய்யோ என்னும் அடையாளோடு
இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு ஐயா அறிவு உடையான். மிக அருமையான மனப்பாட கொடுத்துருக்காங்க. வெய்யோன் அப்படின்றது பகலவன். சூரியனுடைய பட்டொளி மூலமா ராமனுடைய நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை என்பதுபடி மறைந்துவிட இடையே இல்லை எனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்ஷ்மணோடும் போனார். அங்கு அவன் இடம் மையோ பச்சை மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை பெற்ற வடிவு கொண்டவன் தான் ராமர். எந்த விதமான ஒப்பற்ற அழகிய வடிவை கொண்டவர் ராமர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகேவா? அயோத்திய காண்டத்தில் கங்கை காணலம் கவிதை மூலமா சொல்லக்கூடிய இன்பங்கள் நிறைய இருந்தாலும் அது ஒன்று சந்த இன்பம். பொருள் புரியலன்னா கூட அந்த இன்பத்தை மகிழ்ச்சி கொடுக்கும். ஓசை தரக்கூடிய இன்பம் ஊமை இல்லாத இன்பமடா அப்படின்னு சொல்லி பாடி கொண்ட அந்த சொல் மூலமா இது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பாருங்க. ஆய நெடுந்திரையாறு கடத்தி வாங்க பார்க்கலாம். ஆய நெடுந்திரையாறு கடத்தி போவோரோ வேய நெடுப்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொறு சொல்லன்றோ ஏழமை வேடனரின் சில என்றன சாரோ. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆழம் சரி பெரிய அலைகள் இருக்கக்கூடிய கங்கை ஆற்றை கடந்து போவாங்களா? யானை கொண்ட சேனையை கண்டு புறமுடுகு காட்டி விலகி போகக்கூடிய வில்வீரனோ நான். தோழமை என்ற ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா? தோழமை எண்ணாமல் அவளை கடந்து போகவிட்டால் அற்பனாகி என்ற வேடன் இருந்திருக்கலாமே என்ற உலகத்தை என்னை பழி வாங்க சொல்ல மாட்டாங்களா? அதாவது இந்த ராமாயணத்தில் பார்த்துட்டு தெரியும் உங்களுக்கு. குகனை மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ராமர் துறவரம் மேற்கொண்டு வரும்போது அந்த ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு குகன் அப்படின்றவரை பார்த்துருப்பாங்க. அதை பற்றி ஃபுல்லாக அதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யுத்த காண்டத்தில் கும்பகர்ணன் வதைக்கக்கூடிய படம் பாருங்க. உலக்கையால் மாறி இடிக்கும் ஒட்ட ஓசம் என்ற சண்டம் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சி கண்முன் நிறுத்துகின்றது. பார்த்துருக்கான். உறங்குகின்ற கும்பகர்ண கண்மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று காணெய்திராய். இதை எப்படி சன்னமிக்க படிக்கணும் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது. இன்று கான் எய்திராய் எய்திராய் கரங்கு போல் வில் பிடித்த காலத்தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்தது உறங்குவாய் சொல்லி அழகா முடிக்கிறார். பார்த்தீங்களா? இப்படிதான் படிக்கிறேன். ஓகேவா? உறங்குகின்ற கும்பகர்ணனே உன்னுடைய பொய்யான வாழ்க்கையெல்லாம் இன்றிலிருந்து இறங்க தொடங்கியிருக்கு. இதை பார்க்கறதுக்காக ஏந்திடுவாய். காற்றடி போல் எல்லாத்திலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தோழனாய் கையில் இனி படுத்து உறங்குவாயாக சொல்லி முடிக்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாய்ச்சல் ஒரு ஸ்டோரி மாதிரி இது நமக்கு அவ்வளோ தேவையில்லை. என்ன உண்மையான கலைஞர் தன்னுடைய வயசையோ உடல் சோறையோ பொருத்தப்படுறது கிடையாது. அவருடைய கலையை ஃபாலோ பண்ணி மற்றொரு செய்யும் போது பொறாமை கொள்றதும் கிடையாது. அதுக்கு மாறாக ஃபாலோ பண்ணவங்களுடைய அந்த தவறு சின்ன மிஸ்டேக் திருத்த முயற்சி செய்வான். அப்போது கலையான உரிமை பெறும் வரை திருப்தி அடைய மாட்டான். அதுதான் இது முக்கியமான ஒரு இதுவாக சொல்லியிருப்பாங்க. அதான் முக்கியமான இதுதான் இந்த கண்டென்ட் பேஸ் பண்ண இந்த லெசனே போகும். ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக படிச்சிடுங்க. நம்மளுக்கு நூல் குறிப்பாகலாம். இந்த இது ச கந்தசாமி தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து இந்த கதையை எடுத்திருக்காங்க. இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் அப்படின்ற நாவலில் ஈட்டுலகில் புகைப்பெற்றவர். விசாரணை கமிஷன் அப்படின்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி ஒரு கிடைச்சிருக்கு. சுடுமண் சிலைகள் அப்படின்ற நாவல் குறும்படத்துக்கு அனைத்துலக விருதையும் பெற்றிருக்கார். 150க்கும் மேலே சிறுகதைகள் 11க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருப்பார். ஓகேவா? தொலைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி எல்லாமே எழுதிய நாவல்கள் சில. ஓகேவா?
மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டம். ஓகேவா? என்ன ஸ்டோரி தான். நெக்ஸ்ட்டு அகப்பொருள் இலக்கணம். இலக்கணம் எப்பயும் செப்பரேட்டாக பார்ப்போம். ஓகேவா? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.